நீட்டை ஆதரிக்கிறவனோடு சேர மாட்டேன், அப்புறம் காவிரி தண்ணீரை விடமாட்டேன்கின்றவனோடு நான் ஏன் சேர வேண்டும்? ஆகவே நீங்கள் அரசு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது, நீதிமன்றத்தின் ஆணைப்படி நடந்து கொள்ள சொல்லுங்கள். எங்களுக்கு முன்னே பெண்ணே ஒன்றும் அவர்கள் தர வேண்டாம். அதற்கு உங்களால் முடியாது என்றால் தமிழ்நாட்டை பாலைவனம் ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு கட்சியோடு நான் சேர வேண்டிய கட்டாயம் என்ன என்று மக்கள் கேட்பார்கள். ஆகவே நான் உங்களோடு சேர முடியாது என்று நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் சொல்லியிருந்தால் காவிரி பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புப்படி நடந்து கொள்ளுமாறு ராகுல் சொல்லியிருப்பார். இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுதும் சொல்லுவார். அதை நீ உன்னுடைய சொந்த நன்மைக்கு நீட்டுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்கு மட்டும் நீ பேசுவாய், ராகுலை பேச வைப்பாய். ஆனால் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்கு பேச வைக்க மாட்டாய். அப்புறம் எதுக்கு கூட்டணி என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நன்மை தராத ஒரு கட்சியோடு எதற்காக கூட்டணி? அந்த மாதிரி நம்முடைய பொது நன்மை என்ன? பொது நன்மை தமிழ்நாட்டினுடைய நன்மை. அதற்கு தீங்கு அவன் விளைவிக்கிறான். நீதிக்கு கட்டுப்பட மறுக்கிறான். ஒன்று நீதிக்கு கட்டுப்படும், இல்லாவிட்டால் என்னுடைய கூட்டணியை விட்டு வெளியே போய் என்று சொல்ல இந்த ஸ்டாலினுக்கு யோக்கியதை இல்லை. இதை சொல்லு என்று வலியுறுத்துவதற்கு இந்த சர்வகட்சி கூட்டத்தால் முடியவில்லை. பாருங்கள், இந்த சர்வகட்சி கூட்டம் நடக்கிறதே, இது போல ஒரு தீர்வு எளிதாக காண முடியுமா இல்லையா? பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் என்பது வேறு. அது எதற்காக? ஃபார் வாட் பர்பஸ்? தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வதற்காக. அதை நீ செய்தால் எளிதாக தீர்வு என்று நான் சொல்கிறேன்.